கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானிப்போமானால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துக்குள் காத்து கொள்வீர். நம்ம இந்த வசனத்துல என்ன தியானிக்கிறோம் என்றால், நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அடுத்ததாக உறுதியாய் நம்ப வேண்டும், கர்த்தரை நம்ப வேண்டும். அப்போதான் நம்மளை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவார். நம்ம பார்க்கிறோம், யோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் தியானிப்போமானால், யோபை சாத்தான் கொடிய பருக்கனினால் வேதனைப்படுத்தினான். அப்போ யோபு என்ன செய்தார் என்றால், யோபினுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை கொடிய பருக்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோபு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு உடம்பெல்லாம் சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது யோபின் மனைவி யோபையை பார்த்து, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். அப்போ யோபு என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய கையில் நம் நன்மையை அனுபவித்த நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்கிறார். அப்போ யோபு எப்படி இருந்தார்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். நம்ம பார்க்கிறோம், இன்னும் அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை அரசனாக்கினார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அன்னாளுக்கு மனுஷாள்களை தேடி போயிருந்தால் அவளுக்கு கிடைத்திருக்காது. கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டாள், இருக்க பிடித்து கொண்டாள். அதனாலதான் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். அடுத்ததாக ஆபிரகாம் சாராளை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 100 வயதுல சாராளுக்கு கர்ப்பத்தின் கனி திறக்கப்பட்டது. ஏன்னா அவங்கெல்லாம் மனுஷாலை தேடி போயிருந்தால் 100 வயதுல கூட குழந்தை கிடைச்சிருக்காது. கர்த்தனுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டதுனாலதான் கர்த்தர் 100 வயதிலையும் குழந்தை கொடுத்தார். அதே போல இன்னும் நம்ம வேத வசனத்துல அநேக காரியங்களை பார்க்கிறோம். நம்ம ஒரு பெண்ணு விதவை பெண்ணா இருக்கிறாள். அந்த விதவை ஒரு மனுஷன் நியாயாதிபதி இருக்கிறான். அந்த மனுஷன் இடத்துல போய் நியாயம் கேட்கிறான். அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? சிந்தித்து பார்க்கிறான். அதே போல நம்ம மனுஷாளுங்களை தேடி போக கூடாது. மனுஷாளுங்களை தேடி போனால் அவங்க சீக்கிரத்துல நமக்கு நியாயம் சொல்ல மாட்டார்கள், நியாயம் செய்ய மாட்டார்கள். நம்ம கர்த்தருடைய பாதத்தை நம்ம பிடித்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நம்மளை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ள கடவார். நம்ம இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.